Sky Commodities India Private Limited, Commodity Broking Company. Commodity Trading na enna? அது பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமாடிட்டிக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு ரெண்டு விஷயம் இருக்கு. அது பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல சேவிங்ஸ்ன்றது நம்மளோட இன்கம்ல இருந்து ஒரு பகுதியை ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த சேவிங்ஸும் கூட ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ்க்காக பண்றதுதான். அத உங்க லாக்கர்ல வச்சா எந்த growth இருக்காது. பேங்க் சேவிங்ஸ், மணி மார்க்கெட் இந்த மாதிரி சில ஸ்மால் சேவிங்ஸ் பிளான்ல கூட வருஷத்துக்கு 3-4% ரிட்டர்ன் கிடைச்சா அதுவே பெரிய விஷயம். சோ சேவிங்ஸ் வெறுமன லாக்கர்ல வைக்கிறது எந்த யூஸும் இல்ல. பேங்க்ல வைக்கிறதுல பெரிய ரிட்டர்ன்ஸும் இல்ல. ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். பொதுவா நம்ம பாக்குற ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ்ல கோல்டு, பிஎஃப், எல்ஐசி, பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதுல அதிகபட்சமா 8-9% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். அதுக்கு மேல வருமானு தெரியல. உதாரணத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 லட்சத்தை ரியல் எஸ்டேட்ல போட்டுட்டு அதை இன்னைக்கு 80 லட்சத்துக்கு சேல் பண்றீங்கன்னா இந்த 60 லட்சம் ப்ராஃபிட்க்கு 20 வருஷ டைம் பீரியட பாருங்க. அதே 20 லட்சத்தை ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்பதான் ரியல் எஸ்டேட் கூட உங்களுக்கு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குதுன்னு புரியும். இன்வெஸ்ட்மெண்ட்லயே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இப்ப பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ். இதுல உங்களுக்கு இன்ஸ்டன்டா உடனே ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடாது. உங்களால ப்ராப்பரா டைம் எடுத்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணலாம். ஆனா உங்க பொறுமையை சோதிக்க கூடிய மீடியம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்க ட்ரேடிங் பிளேஸ் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு ப்ராஃபிட் எக்ஸிட் கிடைக்கும். அப்ப வருஷத்துக்கு 12 எக்ஸிட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா வாரத்துக்கு ஒரு முறையாவது 54 வாரமும் மார்க்கெட் நெகட்டிவா தான் இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்தாதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வின் பண்ண முடியும். சோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை மார்க்கெட் டவுன் ஆக 54 வாரங்கள் வாய்ப்பு இருக்கு. ஆனா ப்ராஃபிட் எக்ஸிட் மாசத்துக்கு 1-12 எக்ஸிட் சான்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன எக்ஸிட் லாபகரமா இருக்கோ அந்த எக்ஸிட்ல நீங்க ப்ராஃபிட் பாத்துறலாம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி இன்னும் டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ ஸ்பெகுலேஷன் பத்தி பார்க்கலாம். ட்ரேடிங்ல பையிங் அண்ட் செல்லிங் டீம்ஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ்னு சொல்வாங்க. இதுலயே ஸ்லோ ப்ரோக், இன்க்ரீஸ் ரிஸ்க், வெரி ஹை ரிஸ்க் அப்படின்னு இருக்கு. ஒரு டே ட்ரேட்ல வெரி ஹை ரிஸ்க் இருக்குன்னா வெரி ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கு. எப்படி ரிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்றதுன்னு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். ட்ரேடிங்ல ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், கரன்சி ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங்னு 3 இருக்கு. இதுல கமாடிட்டி ட்ரேடிங் ஏன் பெட்டரா இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். ஜெனரலா ஒரு பொருளை வாங்கி வித்தா அது ட்ரேடிங்னு சொல்லுவோம். கமாடிட்டி ட்ரேடிங்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா கோல்ட், சில்வர், காப்பர், க்ரூட் ஆயில், அலுமினியம், ஜிங்க், லெட், நேச்சுரல் கேஸ். கமாடிட்டி ட்ரேடிங்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்கினா ஸ்ட்ரெயிட்டா எக்ஸ்சேஞ்ச்ல போய் நீங்க வாங்க முடியாது. அதுக்குன்னு இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா தான் நீங்க பொருளை வாங்கவோ விற்கவோ முடியும். அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் தான் கமாடிட்டி புரோக்கர்ஸ். தமிழ்நாடு லெவல்ல ஒரு 20+ புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸ்கை கமாடிட்டிஸ் போல இந்தியா ஃபுல்லா 200+ புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதுல பெஸ்ட் யாருடைய ஃபியூச்சர்ஸ் அட்வைசபிளா இருக்கும்னு அனலைஸ் பண்ணி அவங்க மூலமா நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கமாடிட்டி ட்ரேடிங்க்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அவசியம். ஏன்னா ஆன்லைன் மூலமா நீங்க ட்ரேடிங் பண்ண முடியும். இப்போ ஆன்லைன் ட்ரேடிங்க்கும் பிசிக்கல் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பிசிக்கலா ஒரு பொருளை வாங்கினா, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டே நீங்க வாங்கினா டாக்ஸ் 3%, டிப்ளிகேஷன் சார்ஜஸ்னு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா 3000 ரூபாய் லாஸ் தான். அந்த பொருள் உங்க வீட்டுக்கு வரும்போதே அதோட வேல்யூ 97,000 தான். இதே ஆன்லைன்ல வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு 100-150 ரூபாய் வரைக்கும் தான் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே போல பிசிக்கலா வாங்க போனா அதுக்கு எடுக்கிற டைம் அதிகமாகும். ஆன்லைன்ல உங்க நேரம் மிச்சமாகும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி. இன்னும் பிசிக்கலா வாங்க போனா ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அதோட விலை ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஆனா ஆன்லைன்ல வர்ச்சுவல் கோல்டுங்கிறதால அதோட வேல்யூ அக்யூரேட்டா இருக்கும். கம்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பென்ஸும் கம்மியா இருக்கும். இப்போ சிம்பிளா கமாடிட்டி மார்க்கெட்டை ஷேர் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஜெனரலா ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிஸோட ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுற மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங்ல ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகும்.
ஷேர் மார்க்கெட்ல NSE, BSEன்னு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. கமாடிட்டில மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இது ரெண்டும் செபி ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே தான் வருது. கமாடிட்டி ட்ரேடிங்ல ட்ரேடிங் டைம் மார்னிங் 9க்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 11:30க்கு க்ளோஸ் ஆகும். இது இன்டர்நேஷனல் மார்க்கெட். 24 hours ட்ரேட் ரன்னிங்ல இருக்கிற மார்க்கெட். ஆனா நம்மளோட ஆத்தரைஸ்ட் டைம் ஃபார் ட்ரேட் 9 AM to 11:30 PM தான். இந்த டைம்க்குள்ள தான் நீங்க பையிங் ஆர்டரையோ இல்ல செல்லிங் ஆர்டரையோ போட முடியும். நைட் 11:30க்கு மேல கூட க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல நீங்க செல் பண்ண முடியாது. காலையில 9 மணிக்கு ஓபன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு பிரைஸ் ப்ராஃபிட்ல இருந்தா புக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல இருந்தா பரவாயில்ல, வெயிட் பண்ணி ப்ராஃபிட் வரும்போது புக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை கேஷ், ஃபியூச்சர், ஆப்ஷன் 3 செக்மெண்ட் இருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்காலத்தோட பிரைஸ் ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செக்மெண்ட். இதுல கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரின்ற லிமிடேஷன் இருக்கு. இப்போ நீங்க நவம்பர் கான்ட்ராக்ட்ல ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா நவம்பர் மாசத்துக்குள்ள அந்த ப்ராடக்ட்ட சேல் பண்ணிடணும். இல்லனா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடும். ஒண்ணு நீங்க அதை சேல் பண்ணணும், இல்லனா எக்ஸ்சேஞ்ச் அதை சேல் பண்ணிரும். இல்ல இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க வாங்குனதை விட பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா அடுத்த கான்ட்ராக்டுக்கு ரோல் ஓவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. அப்புறம் லாட் சைஸ். நீங்க 1 கிலோ 2 கிலோன்னு ஈஸியா வாங்கிட முடியாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு குவாண்டிட்டி செட் பண்ணிருப்பாங்க. லாட் சைஸ் பொறுத்தவரை செபியும் இன்வால்வ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய ஸ்டாக் இருக்கும். 4500 ஸ்டாக்குக்கு மேல இருக்கும். எந்த ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கும்னு நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். கமாடிட்டில 9 ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஃபியூச்சர் ட்ரேடிங்ல மார்ஜின் பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப கம்மியா தான் கொடுக்கறாங்க. ஓகே, மார்ஜின் பத்தி இன்னும் டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸ்கை கமாடிட்டிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்